இன்றைக்கி நம்ம மசாலா இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kitchen2Plate. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: இட்லி, குடமிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், கேரட், உப்பு, காரப்பொடி, மஞ்சப்பொடி, பாவ் பாஜி மசாலா, எண்ணெய். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கி அதோட சாறு எண்ணெயில் சேர்ந்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. என்னடா இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப தண்ணியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது வீட்டில் அரைச்சதுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டேன். இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை மீடியமாக நறுக்கி இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. சின்ன சின்னதாக நறுக்கினா குழஞ்சி போயிடும். அதனால் மீடியம் சைஸாக நறுக்கினா தான் வாயில் அந்த க்ரன்ச்சினஸ் தெரியும். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை குடமிளகாயை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 1/4 குடமிளகாய் போதும். இப்போ 2 கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம், இல்லை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கேரட்டோட நிறம் மாறினதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காரப்பொடி, 2 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கோங்க. இதில் சேர்க்குற பாவ் பாஜி மசாலாவோட ரெசிபி நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதே மாதிரி பாவ் பாஜியோட ரெசிபியும் போட்டிருக்கேன். நான் டேக்கில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவும் எண்ணெயில் நல்லா வதங்கணும். அதனால் எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த காயெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதங்கணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச இட்லியை சேர்த்து பரட்டிடலாம். 8 இட்லியை 4ஆக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கியிருக்கேன். இது 2 பேருக்கு போதுமான அளவு மசாலா இட்லி. சுவையான மசாலா இட்லி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.